வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ஆர்பி ஜேஇ மெக்கானிக்கல் மார்க் டெஸ்ட்டோடைய தெர்மல் இன்ஜினியரிங் டெஸ்ட் 1. வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். When the state is being changed from gas to liquid through the process of condensation, the temperature. இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது டெம்பரேச்சர் என்ன கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டென்சேஷன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்லேருந்து லிக்விடாக சேஞ்ச் ஆகிற ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கோல்டு வாட்டர். ஸோ ஒரு ஐஸ் கோல்டு வாட்டரை நம்ம அட்மாஸ்பியரிக்கில் வைக்கும் போது அந்த கிளாஸ் டம்ளரை சுற்றி நம்மளுக்கு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் இருக்கக்கூடிய வேப்பர் தங்கிட்ட இருக்க லேட்டன்ட் ஹீட்டை வெளியே விட்டுடுது. ஸோ காற்று இருக்க வேப்பர் தங்கிட்ட இருக்க லேட்டன்ட் ஹீட் வேப்பரைசேஷனை வெளியே விட்டுடுச்சுன்னா, ஸோ அந்த வெப்பம் குறையிறது மூலமாக அது லிக்விடாக மாறுது. ஸோ வாட்டர் ட்ராப்லெட்டாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம அட்மாஸ்பியரிக்கில் ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகாது. ஸோ கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் குறைஞ்சாலும் அதை இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது குறையும். ஸோ ஆல்வேஸ் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், ப்ரெஷரும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். ரெண்டாவது கொஸ்டின், a sample of ideal gas has an internal energy U and is then compressed to 1/2 of its original volume while the temperature stays the same. What is the new internal energy of the ideal gas in terms of U? ஸோ ஒரு ஐடியல் கேஸோடைய ஒரிஜினல் வால்யூமுக்கு பாதியாக நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறோம். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது அதனுடைய இன்டர்னல் எனர்ஜி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூல்ஸ் சொல்லியிருக்கிறது என்னென்னா, த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எ பர்ஃபெக்ட் கேஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஒன்லி. ஸோ ஒரு கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜின்றது அதனுடைய டெம்பரேச்சர் ரிலேட்டட் மட்டும்தானே ஒழிய வேறு எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் ரிலேட்டட் கிடையாது. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இங்கே சேமாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் சேமாக இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி, இன்டர்னல் எனர்ஜி இஸ் யூ. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது, which of the following statement is most relevant in the context of IC engine? ஸோ ஐசி இன்ஜினோட இந்த கீழே வர எந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கம்ப்ரெஷன் ரேஷியோ ஆஃப் த ஃபியூல் ஏர் மிக்சர் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 6 to 10 இன் எஸ்ஐ இன்ஜின். ஸோ எஸ்ஐ இன்ஜின்றது ஸ்பார்க் இக்னிஷன் இன்ஜின், அதாவது பெட்ரோல் இன்ஜின் சொல்லுவோம். ஸோ அதனுடைய கம்ப்ரெஷன் ரேஷியோ எப்பவுமே நம்மளுக்கு 4 to 10. ஸோ 10 வரைக்கும் மேக்ஸிமம் அதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ 10 வரைக்கும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ மற்ற ஸ்டேட்மெண்ட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஷன் ரேஷியோ ஃபார் ஆஸ் ஏர் இஸ் இன் த ரேஞ்ச் ஆஃப் 16 to 20 ஃபார் எஸ்ஐ இன்ஜின். ஸோ இந்த 16 to 20 கொடுத்துருக்கிறது தப்பு. ஸோ எதுக்கு 20 வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா, சிஐ இன்ஜின், அதாவது கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின் மட்டும்தான் நம்மளுக்கு வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இந்த கம்ப்ரெஷன் ரேஷியோ எஸ்ஐக்கு பதிலாக சிஐன்னு போட்டிருந்தாங்கன்னா இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, வால்ஸ் ஆஃப் த இன்ஜின் சிலிண்டர் ஆஃப் எஸ்ஐ இன்ஜின்ஸ் நீட் டு பி திக்கர் தென் சிஐ இன்ஜின். ஸோ அதாவது பெட்ரோல் இன்ஜினுடைய சிலிண்டர் டீசல் இன்ஜின் சிலிண்டரை விட திக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறானது. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ரெஷன் ரேஷியோ டீசல் இன்ஜினில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ அதிகமாக இருக்கும்போது அதில் க்ரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டீசல் இன்ஜினுடைய சிலிண்டர் திக்னஸ் எப்பயுமே பெட்ரோல் இன்ஜினோட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ அடுத்தது, கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின்ஸ் ஹேவ் லெஸ்ஸர் வெயிட் தென் எஸ்ஐ இன்ஜின். ஸோ சிலிண்டருடைய வால் நம்மளுக்கு டீசல் இன்ஜினுடைய சிலிண்டருடைய வால் நம்மளுக்கு திக்னஸ் அதிகமாச்சுன்னா அதனுடைய வெயிட் அதிகமாகும். ஸோ அது வெயிட் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு சிஏ இன்ஜினுடைய வெயிட் தான் அதிகமாக இருக்கும் எஸ்ஐ இன்ஜினை விட. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் மூலமாக நம்ம 4 கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்ஐ இன்ஜினுடைய கம்ப்ரெஷன் ரேஷியோ எப்பவுமே 10 வரைக்கும் இருக்கும், மேக்ஸிமம் 10 வரைக்கும் இருக்கும். சிஏ இன்ஜினுடைய கம்ப்ரெஷன் ரேஷியோ 15 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 22 வரைக்கும் அது மேக்ஸிமம் இருக்கும்.
அதே மாதிரி அதனுடைய கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால சிஏ இன்ஜினுடைய சிலிண்டர் வால் எப்பவுமே திக்னஸாக செய்வாங்க. ஏன்னா அந்த ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக. ஸோ வால் திக்னஸாக இருக்கிறதுனால அதனுடைய வெயிட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3 கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினை ஆர்ஆர்பி ஜேஇலையோ இல்லை வேறு எக்ஸாமில் கேட்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இதே கூட உங்களுக்கு ஒரு 1 மார்க்காக கேட்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A heat engine performs a work for 100 kJ per cycle. The efficiency of the engine is 50%. What will be the amount of heat rejected in kilojoules per cycle? ஸோ ஒரு ஹீட் இன்ஜின் இங்கே 100 kilojoules அப்படின்ற ஒர்க்கு செய்யுது. ஸோ அது செய்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50%. ஸோ அப்போ எவ்வளோ ஹீட் ரிஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்க முக்கியமான 2 ஃபார்முலா. ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் டிவைடட் பை ஹீட் சப்ளைட், அதாவது அவுட்புட். ஒரு ஹீட் இன்ஜினில் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுன்றது அதனால் செய்யப்பட்ட வேலை. நம்ம ஹீட் இன்ஜினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டுன்றது நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட்டு தான். ஸோ இங்கே நம்மளுக்கு டபிள்யூ கொடுத்துட்டாங்க 100 kilojoules. அதே மாதிரி உங்களுக்கு எஃபிஷியன்சியும் கொடுத்துருக்காங்க 50%. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட் சப்ளைடுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 100 0.5. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 200 வருது. ஸோ ஹீட் சப்ளை நம்மளுக்கு 200 kilojoules. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 equal to 200 minus QR, heat rejected. ஸோ இந்த பக்கம் heat rejected போச்சுன்னா 200 minus 100. ஸோ heat rejected வந்து 100 kilojoules. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃபிஷியன்சியோட ஃபார்முலா W divided by QS. W ஒர்க் டனோட ஃபார்முலா heat supplied minus heat rejected. ஸோ 100 kilojoules தான் இங்கே ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது, an ideal air standard diesel cycle does not contain the following process. ஸோ இந்த கொஸ்டினில் தெளிவாக படிச்சுக்கோங்க. டீசல் சைக்கிளில் என்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு கேட்கல, கீழே இருக்க ப்ராசஸில் எந்த ப்ராசஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டீசல் சைக்கிள்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். டீசல் சைக்கிளில் மொத்தம் 4 ப்ராசஸ் நடக்குது. அதனுடைய பிவி டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். ஸோ அதனுடைய கம்ப்ரெஷன் ப்ராசஸ் நடக்குது. அடுத்தது 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 to 3 தான் ஹீட் ஆட் ஆகுது. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடுத்தது 3 to 4 எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. அதே மாதிரி 4 to 1 நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரிஜெக்ட் ஆகுது. அந்த சமயத்தில் நம்மளுக்கு ஹீட்டு ரிமூவ் ஆகுது. அதே சமயத்தில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ மொத்தம் 4 ப்ராசஸ். 1 to 2 ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், 2 to 3 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், 3 to 4 ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன், 4 to 1 கான்ஸ்டன்ட் வால்யூம் வித் ஹீட் ரிஜெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இங்கே ஹீட் அடிஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்யூமில் நடக்கலை, ப்ரெஷரில் தான் நடக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு நடக்காத ப்ராசஸ், டீசல் சைக்கிளில் நடக்காத ப்ராசஸ். ஸோ இந்த டீசல் சைக்கிள்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த கம்பஷன் இன் சிஏ இன்ஜின் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஸோ சிஏ இன்ஜின் நடக்கக்கூடிய கம்பஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ் ப்ராசஸ். எஸ்ஐ இன்ஜினில் நம்மளுக்கு ஹோமோஜீனியஸ் மிக்சர் நடக்கும். சிஏ இன்ஜினில் நம்மளுக்கு ஹெட்ரோஜீனியஸ் நடக்குது. அதே மாதிரி சேம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் ஹீட் இன்புட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள் இஸ் டீசல் சைக்கிள். ஸோ அதாவது இந்த P2 மேக்ஸிமம் ப்ரெஷரும் மேக்ஸிமம் இன்புட்டும் ஒரு சைக்கிள் எல்லா சைக்கிளும் காமனாக, அதாவது ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், பிரிட்டான் சைக்கிள் எல்லா சைக்கிளுக்குமே சேம் ப்ரெஷர் சேம் ஹீட் இன்புட் கொடுத்தோம்னா அதில் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கக்கூடிய சைக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிள். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சிஏ இன்ஜினில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஹெட்ரோஜீனியஸ் ப்ராசஸ், சேம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அண்ட் ஹீட் இன்புட் அல்லது டெம்பரேச்சர் லிமிட். மோஸ்ட் எஃபிஷியன்ட் சைக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா டீசல் சைக்கிள். நெக்ஸ்ட்டு,
Yeah, the triple point of a pure substance, the number of degrees of freedom is. ஸோ ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸோடைய ட்ரிபிள் பாயிண்டில் எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பாயிண்ட்னா அப்படி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரிபிள் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 பேஸஸுமே சாலிட், லிக்விட், வேப்பர், இந்த 3 பேஸுமே எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரிபிள் பாயிண்டில் எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், அதாவது எத்தனை மூமெண்ட் நம்மளுக்கு ஃப்ரீ மூமெண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ன்றது தான் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், பின்றது நம்பர் ஆஃப் பேசஸ், சின்றது காம்பனண்ட், எத்தனை காம்பனண்ட் அதில் இருக்குன்றது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் பாயிண்டில் நம்மளுக்கு 3 விதமான பேசஸுமே இருக்குது. ஸோ அப்போது F+3 = காம்பனண்ட், இங்கே நம்மளுக்கு ஒரு காம்பனண்ட் தான். ஏன்னா அங்கே பியூர் சப்ஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் அங்கே ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்கும். ட்ரிபிள் பாயிண்ட்னால் அங்கே நம்மளுக்கு 3 பேசஸ் இருக்கும். பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்கும். ஸோ இதே வேறு மாதிரி மாற்றி கேட்டாங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது மிக்சர் கேட்டிருந்தாங்கன்னா அந்த மிக்சரில் எத்தனை சப்ஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கு நம்பர் ஆஃப் காம்பனண்ட்ஸாக வந்திருக்கும். ஸோ F+3 = 1+2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 0. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் டயக்ராமில் போட்டோம்னா ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு பாயிண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அதே பிவி டயக்ராமில் போட்டிங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்டுன்றது லைனாக மாறிடும். ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஆன் பிவி டயக்ராம் த ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் டேஷ்னு வரும். லைனாக, பாயிண்ட்டாக, கர்வா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் இஸ் லைன். எங்கே லைனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவி டயக்ராமில். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a false statement? ஸோ எங்கள் நல்லா கொஸ்டின் கவனித்து படிங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எது, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்னு கேட்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்த கொஸ்டினில் இதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. இங்கே கேட்டிருக்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், எது தவறான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ தெர்மோடைனமிக் சைக்கிள் கேன் ஹேவ் தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் 100%. ஸோ இது கரெக்ட். எந்த ஒரு தெர்மோடைனமிக் சைக்கிளும் நம்மளுக்கு தெர்மல் எஃபிஷியன்சி 100% கொடுக்காது. ஸோ இது எந்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோடைய கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் லாவோடைய கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, ஆல் ரிவர்சிபிள் சைக்கிள்ஸ் ஆப்ரேட்டிங் பிட்வீன் த சேம் 2 thermal reservoirs have same thermal efficiency. ஸோ எல்லா ரிவர்சிபிள் சைக்கிளும் சேம் டெம்பரேச்சர் லிமிட்லேயே ஆப்ரேட் ஆச்சுன்னா அதோடைய எஃபிஷியன்சி எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கேர்னாட் தியரம். ஸோ இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் அன் இர்ரிவர்சிபிள் சைக்கிள் இஸ் மோர் தென் எ ரிவர்சிபிள் சைக்கிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா எந்த ஒரு இர்ரிவர்சிபிள் சைக்கிளுடைய தெர்மல் எஃபிஷியன்சியும் ரிவர்சிபிள் சைக்கிளை விட குறைவாகத்தான் இருக்கும். ஏன்னா ரிவர்சிபிள் சைக்கிள்ன்றது ஹைப்போதெட்டிக்கல் சைக்கிள். ஸோ அது நிஜத்தில் நடக்காத சைக்கிள். ஸோ இர்ரிவர்சிபிள் சைக்கிள்ன்றது ரியல் சைக்கிள். ஸோ அதில் நம்மளுக்கு எப்பவுமே தெர்மல் எஃபிஷியன்சி குறைவாகத்தான் இருக்கும். ஸோ இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தான் தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோடைய கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் கேர்னாட் தியரத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த 3வது கேர்னாட் தியரத்தை அப்போஸ் பண்ணுது. ஸோ அதனால் இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் 3 தெர்மல் எஃபிஷியன்சி ஆஃப் அன் இர்ரிவர்சிபிள் சைக்கிள் இஸ் மோர் தென் ரிவர்சிபிள் சைக்கிள்ன்றது தவறான ஸ்டேட்மெண்ட். அடுத்த கொஸ்டின், அட் த டைம் ஆஃப் ஸ்டார்டிங், idling and low speed operation the carburetor supplies a mixture which can be termed as. ஸோ ஒரு கார்பரேட்டரோடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரையும் ஃபியூலும் மிக்ஸ் பண்ணி அனுப்பணும். ஸோ அதை 3 விதமான மிக்சர் அனுப்பும். லீன் மிக்சர், ரிச் மிக்சர், ஸ்டியோமெட்ரிக் மிக்சர்ன்ட்டு. ஸோ லீன் மிக்சர்ன்றது காற்று குறைவாக இருக்கும். ஸோ ஏர் கம்மியாக இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லீன் மிக்சர்னு சொல்லுவோம். காற்று அதிகமாக இருக்கிறது ரிச் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ காற்று அதிகமாக இருந்தால் அது ரிச் மிக்சர், காற்று குறைவாக இருந்தால் அது லீன் மிக்சர்.
ஸ்டியோமெட்ரிக் மிக்சர்ன்றது கெமிக்கலி கரெக்டட் மிக்சர். ஸோ அந்த கம்பஷன் நடக்கிறதுக்கு எவ்வளோ ரேஷியோவில் ஏர் ஃபியூல் தேவையோ அந்த ரேஷியோ கரெக்டாக கொடுக்குறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியோமெட்ரிக் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டார்டிங் கண்டிஷன், ஐட்லிங் கண்டிஷன், லோ ஸ்பீட் கண்டிஷனில் எவ்வளோ மிக்சர் தேவைப்படுது, அந்த மிக்சருக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் ரிச் மிக்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் ஸ்டார்டிங்கோடைய ஏர் ஃபியூல் ரேஷியோ 15:1, ஐட்லிங்கோடைய ஏர் ஃபியூல் ரேஷியோ 13:1, லோ ஸ்பீடோடைய ஏர் ஃபியூல் ரேஷியோ 16:1. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஏரோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே ரிச் மிக்சர். ஏன் இது நம்மளுக்கு ரிச் மிக்சராக தேவைப்படுது, ஸ்டார்டிங் அண்ட் ஐட்லிங் கண்டிஷனில் எதுக்காக நம்மளுக்கு ரிச் மிக்சராக தேவைப்படுது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் பவர் ரேஞ்சில் நம்மளுக்கு குறைவான ஏர் தான் தேவைப்படுது. ஸோ அதாவது ஸ்டார்டிங்கை விட குறைவான ஏர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமான பவர் தேவைப்படுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின் இனிஷியல் கண்டிஷனில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த ப்ரெஷர் குறைவாக இருக்கும், அதோடைய வெப்பம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா அதிகமான ஏரை உள்ளே இழுக்கிறோம். ஸோ நம்ம சாதாரணமாக 2 வீலர்ஸோ 4 வீலரோ நம்ம ஒரு வின்டர் சீசனில் எடுக்கும்போது உடனடியாக ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதாவது ஏரை அதிகப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணும். ஏர் ஃப்ளோ அதிகமானால் தான் நம்மளுக்கு அந்த கம்பஷன் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் அந்த ஏர் ஃப்ளோவை கம்மி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஸ்டார்ட்லிங், ஐட்லிங் அண்டு லோ ஸ்பீட் ஆப்ரேஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ அடுத்தது த வேல்யூ ஆஃப் சோலார் கான்ஸ்டன்ட் இஸ். ஸோ சோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க 1353 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்தது a heat engine operates on a Carnot cycle with an efficiency of 75%. What COP would be refrigerator operating on the same cycle? ஸோ ஒரு ஹீட் இன்ஜினோடைய எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து ரெஃப்ரிஜரேட்டருடைய சிஓபி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலர் மெத்தடில் டெம்பரேச்சர் லிமிட் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணி அதிலேருந்து சிஓபி கால்குலேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ ரெண்டுமே கேர்னாட் சைக்கிளில் தான் ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஸோ ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1/1 + சிஓபி. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணோம்னா சிஓபி ஈக்குவல் டு 1 எஃபிஷியன்சி -1. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது சிஓபி. ஸோ இதே கொஷின் உங்களுக்கு எஃபிஷியன்சிக்கு மாற்றி கேட்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு சிஓபி கேட்டிருக்காங்க 1 எஃபிஷியன்சி 1/0.75 -1. ஸோ சால்வ் பண்ணினா உங்களுக்கு 0.333. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அடுத்தது 2 Carnot refrigerator operates in series between 2 reservoirs maintained at 25 Kelvin and 100 Kelvin respectively. The energy output by the first refrigerator is used as energy input to the second refrigerator. If the COP of the two refrigerators are the same, what would the intermediate temperature be? ஸோ இதுங்க டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் லிமிட் இருக்குது. ஸோ இது லோயர் லிமிட், இது ஹையர் லிமிட்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெஃப்ரிஜரேட்டர், ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட்டர் ஏ, செகண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் பி. ஸோ இந்த ஃபஸ்ட் ரெஃப்ரிஜரேட்டர் 25 கெல்வின்லேருந்து ஹீட்டை எடுத்துகிட்டு கூல் பண்ணி செகண்ட் டெம்பரேச்சருக்கு அனுப்புது. ஸோ அது பி ரெஃப்ரிஜரேட்டருக்கு ஹீட் சோர்ஸ் சப்ளை பண்ணுது. அதுலேருந்து ஹீட் ரிமூவ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஹையர் டெம்பரேச்சருக்கு போகுது. ஸோ இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 25 கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்கோம். ஸோ இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்ன்றது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கு நடுவில் தான் மேக்ஸிமம் இருக்கும், அதுதான் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன் இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது 2500 கெல்வினும் 490 கெல்வினும் உங்களுக்கு 100 விட அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கம்பல்சரி இது இன்டர்மீடியட் டெம்பரேச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் நம்ம ஏதாவது ஒன்று கரெக்டான ஆன்சராக இருக்கும். சப்போஸ் இது உங்களுக்கு
லென்த்தான ப்ராசஸாக இருக்குன்ற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் இது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் இந்த வேல்யூ கூட இருக்காது, 20 கெல்வின் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலான்னா 50 கெல்வின், ரெண்டு நடுவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 50 கெல்வின்றது ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு சால்வ் பண்ணலாம். ஏன்னா டைம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும், அந்த நேரங்களில் இதை ஈஸியாக உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இங்கே ரெகுலர் மெத்தடுக்கு வருவோம். ஸோ சிஓபி சேம்னு சொல்லிட்டாங்க, சிஓபி ஆஃப் ஏ ஈக்குவல் டு சிஓபி ஆஃப் பி. ஸோ இதனுடைய சிஓபியும் சேம், இதனுடைய சிஓபியும் சேம். ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த சிஓபியோடைய ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே லோயர் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்கு, 25. மீடியம் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். மறுபடியும் லோயர் டெம்பரேச்சர் 25. இந்த டிஎம் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஹையர் லிமிட்டு 100 கெல்வின். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா டிஎம்ன்றது 50 கெல்வின் வரும். ஸோ இந்த லென்த்தான ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்டர்மீடியட் டெம்பரேச்சருன்றது இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கும் நடுவில் தான் இருக்கும், இதை விட குறைவாகவோ இல்லை அதை விட ஜாஸ்தியாகவோ இருக்காது. ஸோ அப்போ இது நடுவில் எந்த டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக வருதோ அதை சூஸ் பண்ணலாம். ஸோ டைம் இல்லைன்ற பட்சத்தில். ஸோ அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ஈக்குவலண்ட் அப்சல்யூட் ஸ்கேல் ஃபார் சென்டிகிரேட்? ஸோ சென்டிகிரேடுடைய அப்சல்யூட் ஸ்கேல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். ஸோ நம்ம டெம்பரேச்சரை எஸ்ஐ யூனிட்டில் எதில் அளப்போன்னு பார்த்தீங்கன்னா கெல்வினில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பாயில்ஸ் லா இன்வென்டட் பை. ஸோ பாயில்ஸ் லா யாரை இன்வென்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் பாயில். ஸோ அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ், எப்போ டெம்பரேச்சர் பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டின்னு இருக்குது. ஸோ இதில் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் ஸோ அதனுடைய வால்யூம் ப்ரெஷருக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ P இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதுதான் நம்மளுக்கு பாயில்ஸ் லா சொல்லக்கூடியது. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் பாயில். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஸோ இதில் ஃபால்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கலாம். கேர்னாட், எரிக்சன் அண்ட் ஸ்டிர்லிங் சைக்கிள்ஸ் ஆர் ஐடல் பவர் சைக்கிள் தட் ஆர் கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள். ஸோ இந்த 3 சைக்கிளுமே தியரிட்டிக்கல் சைக்கிள் தான். ஸோ எதுவுமே ரியல் லைஃப்பில் ரன் ஆகக்கூடிய சைக்கிள் கிடையாது, எல்லாமே தியரிட்டிக்கல் சைக்கிள் தான். ஸோ அதே மாதிரி இந்த எரிக்சன் சைக்கிள் இஸ் நாட் ஏ ப்ராக்டிக்கல் இன்ஜின். ஸோ தியரிட்டிக்கல்னு சொல்லியாச்சு. ஸோ எரிக்சன் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஸ்டெர்லிங் சைக்கிள் இஸ் த ப்ராக்டிக்கல் இன்ஜின் சைக்கிள். ஸோ 3மே தியரிட்டிக்கல் சைக்கிள்னு சொல்லிட்ட பிறகு ஸ்டெர்லிங் சைக்கிள் வந்து ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்த முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அப்போது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சிஇ தான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆன்சர். ஸ்டெர்லிங் சைக்கிள் இஸ் ப்ராக்டிக்கல் இன்ஜின் சைக்கிள், ஆனால் இது நாட் ப்ராக்டிக்கல். ஸோ அடுத்த கொஸ்டின், இன் எ ட்ரூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் ஃபியூல் லாஸ் இஸ் மேக்ஸிமம் ஆஃப்டர். ஸோ ஒரு டூ ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினில் ஃபியூல் லாஸ் எப்போ மேக்ஸிமம் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக் நடக்காது, 2 ஸ்ட்ரோக்கில் நம்மளுக்கு பவர் ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் போஸ்ட்டு க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளேயே இன்லெட் போர்ட் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் குறைவாக இருக்கும். அந்த இன்ஜினுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாஸ்ட் போஸ்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வெளில போனால் தான் நம்மளுக்கு பவர், அந்த ப்ரெஷர் குறைஞ்சி இன்லெட் போர்ட் மூலமாக நம்மளுக்கு ஃபியூல் உள்ளே வரும். ஆனால் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் போர்ட்டு ஓப்பன் ஆகாத காரணத்தினால சிலிண்டருக்குள்ளே இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட. ஸோ இந்த காரணத்தால் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினில் ஃபியூல் உள்ளே வரத்துக்கான, அதாவது காற்று உள்ளே வரத்துக்கான வாய்ப்பு குறையும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய பெட்ரோல் அந்த எக்ஸாஸ்ட் கேஸோடவே சேர்ந்து வெளியில் போயிடும். அதாவது ஸ்பார்க் ஆகக்கூடிய அந்த பெட்ரோல் சிலது எக்ஸாஸ்ட் கேஸோடவே சேர்ந்து போயிடும். இதனால தான் எக்ஸாஸ்ட் போஸ்ட் க்ளோசிங்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுடைய 2 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜினுடைய எக்ஸாஸ்ட் போர்ட்டு அதாவது ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா இன்லெட் போர்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதாவது இந்த கிராஜுவலாக ஓப்பன் ஆகணும்.
இந்த எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக இந்த கேஸ் வெளில போகணும், இன்லெட் போர்ட் வழியாக நம்மளுக்கு ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும். ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே வரக்கூடிய ஃபியூல் ஏரோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கம்பஷன் நடக்கும். இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஃபியூவல் இன்லெட் ஃப்ரெஷ் ஏரோட மிக்ஸ் ஆகாமல் இந்த எக்ஸாஸ்ட் ஏரோட மிக்ஸ் ஆகி எக்ஸாஸ்ட் போர்ட் வழியாக நம்மளுக்கு வெளியில் போய்டும். ஸோ அதனால் க்ளோசிங் த எக்ஸாஸ்ட் போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் நம்மளுக்கு ஃபியூல் லாஸ் அதிகமாகுது. அடுத்தது, த மோஸ்ட் பர்ஃபெக்ட் மெத்தட் ஆஃப் ஸ்கேவெஞ்சிங் இஸ். ஸோ 3 விதமான மெத்தட் இருக்குது, யூனிஃப்ளோ, லூப், கிராஸ் ஸ்கேவெஞ்சிங்ட்டு. இதில் எது ரொம்ப பர்ஃபெக்ட் மெத்தடுன்னு கேட்டிருக்காங்க, யூனிஃப்ளோ மெத்தட். ஸோ யூனிஃப்ளோ மெத்தடுடைய டயக்ராம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்லெட் ஒரு பக்கமாக வந்து எக்ஸிட் இன்னொரு பக்கமாக வெளில போகுது. ஸோ அதாவது இன்லெட் கேஸ் உள்ளே வந்துட்டு எக்ஸாஸ்ட் கேஸ் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடாக வேறு வழியாக போகுது. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய கேஸ் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியில் போயிடும். ஸோ இந்த மற்ற ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ இதனுடைய டிஃப்ரென்சஸ் இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கேன். இதை வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐசி இன்ஜினுடைய இதோட டைப்பில். ஸோ த மோஸ்ட் பர்ஃபெக்ட் மெத்தட் ஆஃப் ஸ்கேவெஞ்சிங் இஸ் யூனிஃப்ளோ ஸ்கேவெஞ்சிங். ஸோ இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஸோ இதில் நிறைய வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே கொஷின் வேறு மாதிரி கேட்பாங்க, எந்த ஸ்கேவெஞ்சிங் மெத்தடில் வால்வ்ஸ் அதிகமாக உபயோகப்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் யூனிஃப்ளோ மெத்தட் தான். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் அன் ஐடியல் கேஸ் இஸ். ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி. ஸோ அந்த ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். ஸோ ஆல்ஃபான்றது தான் ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -1/V இன்ட்டு ∂V/∂P. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ PV = nRT. ஸோ Vன்றது என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா nRT/Pன்னு போடலாம். ஸோ இந்த Vன்ற இடத்துல ∂Vன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா nRT/Pன்னு போடுறோம். ஸோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு nRT/Vp² வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி ஆஃப் கேஸ் இஸ் nRT/Vp². ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்டாங்கன்னா இது ஆல்ஃபா = -1/V இன்ட்டு ∂V/∂P. ஸோ அடுத்தது, ஐசோசோரிக் சேஞ்சஸ் இன் ஐடியல் கேஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை. ஸோ இந்த ஐசோ அப்படின்ற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்றத குறிக்கும். ஸோ ஐசோன்றது கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே ரெண்டாவதாக கொடுத்துருக்க வார்த்தைகள் அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும். ஸோ பேரிக்ன்றது ப்ரெஷர். ஸோ எதை நம்ம பேரில் மெஷர் பண்ணோன்னா ப்ரெஷரை, எதை நம்ம மெட்ரிக்கில் மெஷர் பண்ணோன்னா வால்யூமை, எதை நம்ம தெர்மல்னு சொல்லணும்னா டெம்பரேச்சர். ஸோ அப்போது ஐசோபார்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஐசோசோரிக் அல்லது ஐசோமெட்ரிக்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இது நம்மளுடைய ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் நம்ம எந்த கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்களோ அதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் சொன்னாங்கன்னா V/T = கான்ஸ்டன்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் டு பாம் கலோரிமீட்டர். ஸோ பாம் கலோரிமீட்டர் ரெக்கார்டிங்கான கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. இங்கே கவனமாக இருக்கணும், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோ கேட்கல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்பஷன் ப்ராசஸ். ஸோ பாம் கலோரிமீட்டரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கம்பஷன் ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது கரெக்ட். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் எதுக்கு உபயோகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கலோரிஃபிக் வேல்யூ, சாலிட் அண்டு லிக்விடுடைய கலோரிஃபிக் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இந்த பாம் கலோரிமீட்டர். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ்.
ஸோ இந்த ஃபியூவலை நம்ம பர்ன் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு ஃப்ளூயிட் அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது மூலமாக அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பாம் கலோரிமீட்டர் மெத்தடுடைய ப்ராசஸ். ஸோ பாம் கலோரிமீட்டர் கலோரிஃபிக் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுது. எந்த ஃபியூவலை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னா சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூவல். அது எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை வச்சு தான் பாம் கலோரிமீட்டர் அதனுடைய கலோரிஃபிக் வேல்யூவை மெஷர் பண்ணுது. ஸோ அங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன வகையான ப்ராசஸ் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.